ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, இருக்கிறவங்கலாம் ஒற்றுமையாக இருங்க, கர்நாடகக்காரன் பாருங்க அவர் வந்து ஒன்று கூட்டுறாரு, அசைகிறாரு, போகிறாரு, அவங்க பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அவங்களாம் ஒற்றுமையாக இருக்கா, நம்ம இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக வேறு யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா இவங்க அதில் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து எதிரான கொள்கை அது. திமுகவை போய் மக்களுக்காக இருந்த கட்சின்லாம் சொல்லாதீங்க, எனக்கு அப்படி சொல்லவே தப்பு அது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிறத இன்னைக்கு பற்றி பேச அவர் வெளியில வரும்போது நம்ம வஉசி அவர்கள் விடுதலையாய் வெளியில வர்ற மாதிரி அவருக்கு மலர் தூவுனதே ஒரு பெரிய ஸ்டண்டா தான். அது யார் தப்பு? அது தொண்டர்கள் தப்பு. திமுக தொண்டர்களை அதை மாதிரி அடிமைகளா அவங்க வச்சிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து திமுக பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதனால அப்படின்னா, முந்தானத்து சட்டசபை நிகழ்வு முடிஞ்சு வந்தோடனே உதயநிதி காரில் போய் ஏற போறாரு. 2024 அவரோட காரில் போய் ஏற போனாரு. சரி, 22 மீண்டும் வந்து அந்த காரையவே நோக்கி ஏற போறாரு. அப்படிங்கிறப்ப அந்த கட்சிக்கே மாறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மூத்த வழக்கறிஞருடன் மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வை தொடர்வோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வழக்கம் போல் திமுக வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கல, ஆனால் எப்போவுமே ஏன் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேன்றீங்கன்னு சட்டமன்றம் வரையும் போய் கேட்குறாங்க. ஆனால் இப்படி கூட்டத்தை கூட்டும் போது கலந்துக்கிறது இல்லை. ஒருவேளை பிஜேபியோட சேரலாம், தனித்து விடப்பட்ட தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்களா? ஊருக்கு தான் உபதேசம், ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, இருக்கிறவங்கலாம் ஒற்றுமையாக இருங்க, கர்நாடகக்காரன் பாருங்க அவர் வந்து ஒன்று கூட்டுறாரு, அசைகிறாரு, போகிறாரு, அவங்க பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அவங்களாம் ஒற்றுமையாக இருக்கா, நம்ம இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக வேறு யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா இவங்க அதில் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து எதிரான கொள்கை அது. பொதுவாக வந்து ஒன்றா இருந்துட்டா இவங்க வந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு பவரை தூக்கி கொடுத்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மைண்டுக்குள்ளே வந்துடும். இல்லை அவங்க தலைமையில் நான் எப்படி நடக்கிறது ஒரு ஈகோ. ஸோ இந்த ஈகோ இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்தே அதை கொண்டு. ஆனால் அவங்க ஆட்சி காலத்தில் திரு என் ஆனந்த் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாரே. அப்போ என்ன ஆனந்தெல்லாம் சாதாரண ஆளுங்க, நீங்கள் உடனே வந்து அப்படி பண்ணாதீங்க. அப்போ வந்து அவங்க பெரிய ஆளுங்க. இவங்க வந்து ஆட்சியை பிடிப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட அப்போ தெரியாது. யாருக்கு தெரியும் தாவேக்கா வரும்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ இருக்கிறவங்க யாராவது வருங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? ஒரு டிவி சேனல் எதுவுமே சொல்லலை வரும்னு. ஒரே ஒரு ஆள் யாரோ ஒருத்தர், அந்த போலீஸ் அதிகாரி மட்டும்தான் இவங்க வரும்னு சொன்னாங்க. ஓகே, அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு ஆள் அவங்க ஆனந்து போய் கலந்துக்கிட்டதெல்லாம் வந்து பெருசாலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. அது வேற சம்பவம், இது வேற சம்பவம். அப்போ நாங்கள் மக்களுக்காக என்னைக்குமே இல்லை. மக்களுக்காக கிடையாதுங்க. நீங்கள் திமுகவை போய் மக்களுக்காக இருந்த கட்சின்லாம் சொல்லாதீங்க, எனக்கு அப்படி சொல்லவே தப்பு அது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிறத இன்னைக்கு பத்தி பேச இல்ல. ஒரு 2-3 தடவை 4 தடவை ஆட்சிக்கு இல்ல ஆண்டுருக்காங்களே. அதெல்லாம் இருக்கட்டும். மக்களை ஏமாத்தி ஆண்டு. இப்ப சட்டசபையில பேசுறாங்களே, யாராவது ஒரு ஆளுக்காவது பேச தெரியுதா? இவங்கள சொல்றாங்களா, குறை சொல்றாங்கல்ல, இவங்களுக்கு மந்திரிக்கு ஒன்றும் தெரியல. தெரியல. எனக்கு அதோட இன்னொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியான விஷயம், உதயநிதி அவர்கள் விடுவிக்கிறாங்க. என்னன்னா ஒரு தவறு செஞ்சு இதுக்காகத்தான் இங்க இருந்து அழைச்சிட்டு போறாரு, குறிப்பா பெண்களை பத்தி பேசினதுக்கு அப்படின்னு. அது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் அப்பேற்பட்ட விஷயமா இருக்கட்டும். அவர் வெளியில வரும்போது நம்ம வஉசி அவர்கள் விடுதலையாய் வெளியில வர்ற மாதிரி அவருக்கு மலர் தூவுனதே ஒரு பெரிய ஸ்டண்டா தான். அது யார் தப்பு? அது தொண்டர்கள் தப்பு. திமுக தொண்டர்களை அதை மாதிரி அடிமைகளா அவங்க வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு அறிவு போடணும். ஒன்றும் இல்லை, பழைய காலத்து ஒரு சில காமராஜர்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது முன்னாடி என் பின்னாடி ஏன் வரீங்க, போய் பொழப்ப பாரு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சாராம். ஒரு காலத்தில் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதே முத்துராமலிங்க தேவர் பின்னாடி யாராவது போனாங்கன்னா, எங்க பின்னாடி வராதப்பா, நீ போய் உன் பொழப்ப பாரு அப்படின்னு சொல்லி விரட்டுவாங்களாம். ஸ்டாலின் அவர்கள் கூட வாழும் காமராஜர்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எப்படின்னா, கோஷம் போடுறவனுக்கு ஒரு பதவியை கொடுத்துடணும் அப்படின்னா, யாரு முதல்ல இருந்து கோஷம் போடுறது, யாரு முதல்ல அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி அதை தற்கொலை பண்ணி தோன்றது, இல்ல அத மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு லிவிங்ஸ்டன் படத்துல வரும்ல, அதே கூட கூவு. ஆமா, கொஞ்சம் சேர்த்தி கூவு. ஆமா, முன்னாள் இல்ல வருங்கால ஜனாதிபதி வாழ்க்கை அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குற ஆளுங்க இவங்கெல்லாம் வந்து திருந்தவே மாட்டாங்க. இப்படிதான் இருப்பாங்க. மறுபடியும் அவங்கள பத்தி பேசி 10 பைசா கூட பிரயோஜனமே இல்லை. அதுலயே மிக முக்கியமா என்னன்னா, எதிர்கட்சி தலைவர்கள் வெளியில வந்துட்டு அவர் அரெஸ்ட் ஆனதை கூட பேப்பரை பார்த்து தான் படிக்கிற நிலையில இருக்கிறார். முதல்ல அது பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு மட்டமா பேசியிருக்காப்புல. எப்படி தண்ணி வர்றது தண்ணி வராதுன்னு பத்தி ஒரு ஆள் வந்து பெண்களை பத்தி பேசினா, முதல்ல இப்ப பெண்கள் இயக்கம் அது இதெல்லாம் எதெல்லாம் இருக்கு, யாராவது ஒருத்தவங்களாவது வந்தாங்களா? பெண்களை பத்தி இவன் பேசுறான், தப்பா பேசுறாங்க அப்படின்ட்டு மற்ற கட்சியை சார்ந்த பெண்கள் எல்லாம் திலகபாமா
அதாவது அந்த இடத்துல வந்து ஒற்றுமையை, பெண்கள் ஒற்றுமையை எந்த இடத்துல காமிக்கணும்? பொம்பளைங்களை பற்றி பேசாதடா அப்படின்னு சொல்லி ஒரு 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 ப்ரொட்டஸ்ட்டோ ஒரு வழக்கு இவங்க தாவே காலம் தான் பண்ணாங்க, வேற யாருமே பண்ணலையே. இப்போ என்னன்னா தனிப்பட்ட முறையில் அது சண்டை மாதிரி தான் போகுது. ஆக்சுவலி நாவடக்கத்தோடு பேசணும். இந்த மாதிரி பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கவங்க கண்டிப்பாக பெண்களை பற்றி ஏற்கனவே வந்து திமுகவுக்கு லேடிஸ் எப்போதுமே ஓட்டு போட மாட்டாங்க. எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ திமுக வந்ததுன்னா சாராய கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க, திமுக வந்ததுன்னா மழை வராது, இந்த மாதிரி எதையா சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, அது மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது தாத்தா பேசியது, அப்பா பேசியது, தற்போது மகன் பேசியதுன்னு இருக்குது. ஆமா, இது வந்து ஒரு பேரண்டெல்லாம் வர்ற மாதிரி தெரியுதுங்களே சார். ஐயா நீங்க வேற. அதாவது அந்த காலத்துல அவங்க தாத்தா சொன்னதான், பாவாடை நாடாவை பிரித்து பார் தெரியும்னு இவரே சொன்ன. அதை நான் சொல்லலை, அந்த அந்த நாடா இது வந்து அந்த கேஸ் கட்டுக்குள்ளே இருக்காமா, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு. இந்த மாதிரி எதையாவது சொல்லிட்டு மாற்றி, அதான் தாத்தா கில்லாடி, இவர் வந்து வேஸ்ட். இவர் வந்து அதே மாதிரி சொல்லணும். தாத்தா அதை படிக்காம, அதாவது பார்க்காம படிச்சாரு, இவர் இதை பார்த்து படிக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கலண்டா பண்ணுறது, இந்த மாதிரி செய்கிறது, பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுறது, இப்படியே இருக்கிறாங்க. கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இதனால் டிஃபேம் தான் ஆகுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதனால் அவங்களுக்கு வந்து திமுக டிஃபேம் தான் ஆகிருக்கு. இதனால் திமுகவுடைய புகழ் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ கூட்டம் கூடிருச்சு, நம்ம பரவாயில்ல, நமக்கு நிறைய ஆதரவு வந்துட்டாங்க, பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அவருக்கு எதிராக பேசிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்போதும் ஓட்டு வந்து எண்ணிக்கை அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்க தவிர டிஃபேம் ஆகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கூடவே கூடாது. தப்பாக பேசுகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அவர் மனசாட்சிக்கு தெரியும் அது தப்பாக பேசினாரா சரியா. சரிங்க சார், அந்த கதையை விடுவோம். பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறது வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அழுத்தம் கொடுத்து வாங்குறது சரியா, தானே வர்றது சரியா? அதாவது பொதுவாக இந்த பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி உண்டியலில் 10 லட்சம், அந்த உண்டியலில் திருச்செந்தூர் உண்டியலில் வந்து 50 லட்சம், இதில் வந்து 50 பவுனு 100 பவுனு எங்கேருந்து வந்திருக்கோம்? ஒன்று நேர்மையாக சம்பாரித்து ஏதோ ஒரு உயிரை காப்பாற்றினதுக்காக யாரோ ஒருத்தவங்க நன்கொடையாக அதை போட்டிருப்பாங்க நேர்த்தி கடனில். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது கொள்ளையடிச்சிருப்பான், கொள்ளையடிச்சதில் பாதியை கொடுப்பான். ஓகே, அதே மாதிரி இந்த பார்ட்டி ஃபண்டுன்றது வேறு ஒன்றுமே இல்லை. பார்ட்டியை கரெக்ட் பண்ணுறது, அவங்கள வந்து எங்கே ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அது சரி கட்டுறதுக்கு அப்படின்னு கொடுக்கறது, அது வந்து ஒரு கையூட்டு தான். அதை வந்து ஒரு வகையான லஞ்சம் தான். அதில் வந்து ஒரே ஒரு டவுட்டு கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதை எந்த கட்சி வாங்கியிருந்தாலும் சரி, எந்த கட்சி ஒரு தனிநபர்கிட்டயோ ஒரு நிறுவனத்துக்கிட்டயோ வாங்கியிருந்தாங்க, இதை பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து மக்கள் மத்தியில் உடச்சி சொல்கிறேன், அது வந்து குற்றம், அது லஞ்சம் தான். ஏதோ ஒரு தப்பு பண்ண போகிறாங்க, அந்த தப்பை சரி கட்டுறதுக்கு தான் வாங்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். இல்லை, இதில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு புது விதமான விளக்கத்தை சொன்னார். அதாவது டாக்ஸுக்காக எல்லாரும் இங்கே வந்து கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் போய் ஒரு பெருசாக பேசிக்கிட்டு பெரிய இதாக வந்து காட்டாதீங்க, மின்பப்படுத்தாதீங்கன்னாரு. அவங்களுக்கு இது வந்து பெரிய விஷயமாவே தெரியாது. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்லாம் அவருக்கு வந்து தெரியாது, இது தப்புனே தெரியாது. என்னங்க இதெல்லாம் போய் தப்புன்றாங்க, என்னங்க இது ஒருத்தவங்கள்ட்ட காசு வாங்கினதெல்லாம் ஒரு தப்புங்கிறாங்க, நாங்கள் மட்டுமா வாங்கினோம், அவங்க வாங்கினாங்க, இவங்க வாங்கினாங்க, அவங்க அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க அதையும் சொல்லிட்டாரு, நாங்கள் மட்டும்தான் வாங்கினோமா, காங்கிரஸ்லேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க, இவங்களும் தான் வாங்கியிருக்காங்க, அவங்களும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க நரகளை தின்னாங்க, இவங்க தின்னாங்க, ஏன் நான் திங்கக்கூடாதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி பதில் இருக்கும்? இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த மாதிரி அரசியல்வாதி மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம நாடு இப்படி தான் இருக்கும். ஓகே, அதனால யாரையும் வந்து எந்த இடத்துலையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஓட்டு போட்ட மக்களை தான் சொல்லணும், மக்களை தான் திட்டணும். மக்கள் வந்து பொறுப்பாக நடந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா, இந்த மாதிரி சட்டசபையில் ஒரு காமெடியாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒருத்தர் சொல்கிறாரு, சட்டசபையில் வந்து புதுமுகம், அவர் யாருன்னே எனக்கு தெரியல, மந்திரி ஆகிட்டாரு, வைத்தறிச்சல். அதாவது அப்பா இருக்கணும், புள்ள இருக்கணும், பேராக இருக்கணுமா. ஓகே, புதுசாக யாரும் மந்திரியாக வரக்கூடாதான். என்னங்க இது அநியாயமாக இருக்குது. அவங்களுக்கு பேச தெரியலையா? பேச என்னையா தெரியணும், என்ன பேசணும்? பேசினா போதுமா? மக்களுக்கெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாமா? அவங்க பேசணும், ஜோடிச்சு பேசணும். ஜோடிச்சு பேசுகிறவங்க வரணும்னு அவசியமே கிடையாதுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க வந்தால் போதும். ஓகே, மக்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க வந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா அடுத்து. எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டமன்றத்திலேயே சரியா, அதாவது ஒரு எதிர்நிலையிலிருந்து ஒரு எதிர்கட்சியாக பார்த்து சரியா பேசினது நான் அன்புமணி அவர் மனைவி அவங்க மட்டும்தான் சரியா பேசினாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஓரளவுக்கு பேசினாங்க. ஏன் இவங்க பிரேமலதாலாம் கூட இருக்கிறாங்க, அவங்களாம் பேச முடியும். பட் அவங்க வந்து இந்த டம்ளர் வந்து இந்த பழைய டம்ளர் இருக்குது, இந்த டம்ளர் வை, அந்த சொம்பை வை, தண்ணி குடிக்கிறது, அவங்க ஏதாவது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, பெரிய பெரிய சப்ஜெக்ட்லாம் இருக்கும்போது அந்த சப்ஜெக்டெல்லாம் விட்டுட்டு அந்த அம்மா இவங்க பிரேமலதா
அந்த டம்ளர் எடுத்து வைக்கணுமா அவங்க இல்ல நன்மைக்காக. அவங்க தான் நேற்று வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த நிதி சொன்னதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இந்த பட்ஜெட்ல நடந்திருக்குது அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. சௌமியா அன்புமணி மட்டும்தான் சார் எனக்கு தெரிஞ்சு இதுல சரியா பேசின மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா மீதி எல்லாருமே நிதியை பத்தி பேசினாங்களே ஒழிய ஒரு அரசாங்கத்தை எதிர்நிலை கேள்வியில கேட்டது புள்ளி விவரங்களா அவங்க அது மட்டும்தான் கேட்டாங்க. ஓரளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா வந்த மாதிரி தெரியுது. இவங்க வந்து இப்ப என்ன சப்ஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, காவேரி இஷ்யூ போது, மேகதாது அணை போகுது, அதனால அவங்க அதை பத்தி பேசினாங்க. உண்மையிலேயே வெரி இம்ப்ரெசிவ், அது வந்து டவுட்டே கிடையாது. நல்லா நல்லா பேசினாங்க, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அதனால் வந்து மிருகங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுது, மனிதர்கள் எப்போ பாதிக்கப்படுறாங்க, நிலங்கள் எப்படி பாதிக்கப்படுது, ஒரு நாடு எப்படி நாசமாக போகும் அதை கட்டினா அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க. அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பட்டு மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க தான் வேணும் எல்லாருமே. ஸோ இல்ல அவங்களும் ஒரு புதிதா சட்டமன்றத்துக்கு வந்தவங்க தானே. அப்படிலாம் கிடையாது, அவங்களும் வாரிசு தான். நீங்கள் உடனே எங்க அப்படி சொல்லாதீங்க. எதாக இருந்தால் நல்லா பேசுனாங்க. பட் அவங்களும் அவங்க மாமனார் சட்டமன்றத்தில் இருந்தவர், அவங்க வீட்டுக்காரரு எம்பி, ஓகே, அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்திருக்காங்க. அதனால இவங்கெல்லாம் இவங்க இந்த அளவுக்கு சொல்றாங்களே, பிரேமலதா அவங்க அது கூட சொல்லலையேன்னு தான் நான் கேட்கறேன். அதான் அது ஒன்றும் பண்ண முடியாது. பிரேமலதா வந்து அவங்க விஜயகாந்த் அவருக்காக தான், கேப்டனுக்காக அவங்க வந்தாங்க. இந்த அம்மா பர்சனல் கெப்பாசிட்டி இவங்க அவ்வளோ வேற வேற. இந்த திடீர்னு இந்த ஃபோக்கஸ் லைட் அடிச்ச மாதிரி திமுகல ஆர்எஸ் பாரதி அவர்கள் எல்லா இடத்துலையும் பேட்டி அவர் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் சார். இப்போ அவர் ரீசெண்டா ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, இந்த கூட்டத்துக்கு வந்து எகெயின்ஸ்டா ஒரு கருத்து சொல்லியிருந்தார். பிறக்காத குழந்தைக்கு பெயர் வைக்க முடியாது, ஆனா ஆனா பெண்ணா என பார்த்து பெயர் வைக்கிறோம். நாங்க பிள்ளைக்குட்டி பெற்றவங்க, பிள்ளைக்குட்டியோட வாழ்றவங்க, அப்படித்தான் சொல்ல தெரியும். முதலமைச்சர் அழைப்பு எடுத்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்குமா அப்படிங்கிற கேள்விக்கு அவரு இப்படி சொல்லியிருக்காரு. சீக்கிரம் அவருக்கு சீட்டை கிளிக்க போறாங்க. யாருக்குமே வாய் நிலக்கூடாதுன்னு சொல்லுவாங்க திமுகல. அப்படி எதுவும் இப்ப எல்லாம் கட்டுக்கோப்பா இருக்காங்க கட்சி. இவர் வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. உங்க ஊர்க்கார் மார்க்கண்டேயன் கூட அங்கேயே வந்து சட்டமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்டாருங்களே. அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? அதான் சார், நீதிமன்றத்திலே அவங்க என்னன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தானே வந்திருக்கிறாரு. அதனால இதெல்லாம் வந்து தப்புனா தப்பு தான். அன்னைக்கு ஸ்டண்ட்டுக்கு அது பண்ணிட்டாங்க, அன்னைக்கு கூத்து ஓடி போச்சு. எதிர்காலத்தில் அப்படி பேசவே கூடாது. பேசினா எங்கேயாவது ஒருத்தவங்கள ஒட்ட நறுக்கிடுவாங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. அதனால கம்முன்னு தான் போகணும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ராசா அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, தொகுதி மறுவரை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது, அது ஒரு கேலி கூத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அடுத்து என்ன பேசுவார்ன்றது தெரியும். அது வரைக்கும் அவரோட பேச்சை வந்து அப்படியே அந்த ஸ்டேட்டஸ் கோல வைக்கலாம். தண்ணியில் எழுதுற மாதிரியே, இல்லை தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வைக்கணும். அவரு இப்போ கல்வெட்டில் எழுதுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஸோ இப்போ பொதுவாக வந்து எதனால இப்போ இந்த திமுகவோட மனநிலைமை எதனால இப்படி இருக்குது, அதாவது தான் ஆட்சிக்கு வரல அப்படிங்கிறதுனால ஷாக்ல இருந்து வெளியே வரல. இவங்க ஷாக்கில் இருந்து இத்தனை நாள் ஆகும், 3 மாதம் ஆகுது. இருந்தாலும் அவங்க வந்து என்னடா அது வந்துட்டாங்க, இதெல்லாம் வந்து கனவா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிட்டு ஏதாவது கிண்டல் அடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இன்னொரு ஒரு இது என்னென்னா, சரி ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, எப்படியாவது அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதத்தில் வந்து கலைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு ஆசையில் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சைடில் கப்பல் ஓட்ட விழுந்தது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஓட்ட விழுந்துக்கிட்டே இருக்குது, மெதுவாக கீழே போய்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறமா மக்கள் நலனை கருதி திமுக வந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே வர்றதுனோட வாய்ப்பு இருக்குது, திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் நலனை அவங்க பார்க்குற மாதிரி தெரியல. இதுக்கு நடுவில் எடப்பாடி அவர் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக போட்ட பிச்சை தான் இந்த ஆட்சி அப்படின்னு இருக்கிறாரு. இவர் இன்னும் கட்சி தலைவராக இருக்கிறாராங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு அடிக்கடி வருது சார். அதாவது ஓபிஎஸ் அங்கே போய் ஒட்டிக்கிட்டாரு, ஓபிஎஸ் ஒட்டிக்கிட்டாரு, அங்கே போயிட்டாரு. அவர் பாருங்க செகண்ட் ரோல இருக்கார். சார் ஒருவேளை நம்ம போயிருந்தா நம்மளும் அந்த மாதிரி இருந்திருக்கலாமோ, அப்போது நமக்கு அடுத்ததாக வாய்ப்பு வரும்போது நம்ம அங்கே போயிடணும் அப்படின்னு நினப்பு இருந்தாலும் இருக்கலாம் அவருக்கு. அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்காரு போல இருக்கு. ஆனால் அடிக்கடி அதாவது திமுகவுக்கு கோவம் வந்துருச்சுன்னா நீ வெளியே போயிடுவ, எப்போ பார்த்தாலும் திமுகவை பற்றி தான் பேசுகிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி ஏதோ ஒன்று அட்டாக் ஆகிருக்கு. இல்லை அவருக்கு கட்சி காணாம கரைஞ்சு போயிட்டு இருக்குதுங்கிறதே தெரியலையே. இல்லை அப்படி கிடையாது, எனக்கு என்னமோ யாரையோ பழி வாங்குறதுக்கு தான் பண்ணுறாங்க. அதை ஒன்று எம்ஜிஆர் மேலே கோவமாக இருக்கணும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா மேலே கோவமாக இருக்கணும். இவங்க 2 பேரும் வச்ச இந்த கட்சியை காலி பண்ணண்டா, விடவே கூடாது, எப்படியாவது காலி பண்ணணும்னு ஐடியா பண்றாரான்னு. ஏன்னா அந்த பதவியும் விலக மாட்டேங்கிறாரு. ஆமா, யாரையும் அரவணைக்கவும் மாட்டேங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் பேசாம அழகா தினகரன்ட்ட கட்சியை கொடுத்துட்டு இவர் வந்து அப்படியே இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு போனா அதிமுக இன்னொரு 20 வருஷத்துக்கு நிலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இவர் எடுத்து கொண்டு போனார்னா முடிஞ்சது கதை.
சோழியை முடிஞ்சது அப்படின்னு சோழியை முடிச்சு விட்ருவாங்க. இல்லை இப்போ சிவி சண்முகம் அவர்களோ இல்லை வேலுமணி அவர்களோ இவர் கொடுக்குற பதவிகளை கூட நிராகரிக்கிறாங்களே ஒழிய ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. மரியாதை ஒரு ஜெயலலிதா இருந்தா அந்த மாதிரி செஞ்சிருக்க முடியுமா? ஜெயலலிதா இருந்தா இன்னைக்கு மந்திரி நாளைக்கு எதிரி முடிச்சு போயிருக்கு கதை. இன்னைக்கு அப்படி இல்லை. அவங்க அதிமுகவில் கொடுக்குற பதவிக்கு மரியாதை கிடையாது. அதிமுகன்னு சொல்லி இன்னும் பார்த்தீங்கன்னா ரோட்ல எங்கேயாவது கார்ல டிஎம்கே ஏடிஎம்கே கொடி பறக்குதா பார்த்தீங்களா? எங்கேயுமே இல்லைங்க. பார்த்தா ரோட்ல போறேன் ஒரு வண்டியில கூட திமுக அது எல்லாமே வெத்து கொடியா இருக்கும். கொடி இல்லாமல் வெறுமனே ஸ்கெலிட்டனாக இருக்கும் பாருங்க, அதுதான் இருக்கு அவங்க வண்டியில். எதுலேயுமே அவங்க ஏன்னா நாளைக்கு வந்து தாவேக்கா கொடியை மாட்டணும்னா கஷ்டமா இருக்கும்ல. இப்பயே மைண்ட் மூளைச்சலை செய்யறாங்க. திமுக அந்த அளவுக்கு உடஞ்ச மாதிரி தெரியல சார். ஆனா அதிமுகங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% உடஞ்சிருச்சு. மேல இருக்கும். கொடி கட்டுறதே இல்லைங்க. ஏடிஎம்கே கொடி எங்கேயுமே பார்க்கறதே இல்லை. பார்க்கவே முடியறதில்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள் வந்து திமுக பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதனால அப்படின்னா முந்தானத்து சட்டசபை நிகழ்வு முடிஞ்சு வந்தோடனே உதயநிதி காரில் போய் ஏற போகிறாரு. 2024 அவரோட காரில் போய் ஏற போனார். சரி 22 மீண்டும் வந்து அந்த காரையவே நோக்கி ஏற போகிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த கட்சிக்கே மாறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்படி கிடையாது. ஒரு நாகரிகமாக கூட அவர் நினைக்கலாம் இல்லையா? ஏன் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைங்க. அலையன்ஸ் நான் இங்கேயே இருந்துக்கிறேன், உனக்கு அலையன்ஸ் தரேன். ஒரு கட்சி தலைவர் வீட்டுக்கும் வந்து இவர் போலையா, விஜய் போலையா, முதலமைச்சர் இவரை பார்க்கவே இல்லையே. இவரை பார்க்கல, மற்றவங்களெல்லாம் பார்த்தார்ல. ஒருவேளை இந்த கட்சியை அவர் கன்சிடர் பண்ணலையோ? அது ஏதோ ஒரு காரணம். அது தலைவராக கன்சிடர் பண்ணலையோ என்ன தெரியல. ஒரு கட்சி தலைவரையும் போய் ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்தார்ல. அதே மாதிரி எடப்பாடியும் ஒரு மரியாதை நிமித்தமா எல்லா கட்சியும் புகழ்ந்து தள்ளுறல. இதுல என்னன்னா இன்னைக்கு இவர் மாண்புமிகுன்னு எந்திரிச்சு பேசக்கூடிய சபாநாயகர் அவர்களே அதிமுக இருந்தவர் தானே. நிறைய பேரு எதிர்கட்சி வரிசையில செங்கோட்டையன் அவர் இருக்கிறாரு. அந்த சைடு வந்து ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லா இடத்துலயுமே. செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, ஏன் கேகேஎஸ்எஸ்ஆர் எடுத்துங்க, 4வது ரோல உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பாட்டுக்கு வந்து அவரும் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தான். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. பழைய இவர் வந்து வெப்பன் சப்ளையரா அவர்னாப்பா அதை மாதிரி தான் ஏதோ ஒன்று சப்ளையரு. ஓகே, அதனால இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாருமே ஏடிஎம்கே சார்ந்தவங்க தான். ஆனால் பல இடங்கள் அப்படியே போயிட்டாங்க. எடப்பாடி மாதிரி ஆளுக்கு நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே வந்து இந்த ஸ்டெர்லைட்ல தூத்துக்குடி சம்பவத்தப்ப மக்களை வந்து ஒரு ஆடு மாடு மாதிரி நினைச்சு சுட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு பழிவாங்கும் செயல். அந்த பழிவாங்கினதுக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது சார். அதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் வந்து தலைமுறைக்கும் விட்டு வைக்காது. இவங்க எத்தனை பேர் ஒவ்வொருட உயிரை வந்து இப்படி எடுத்தாங்க. பாவம், அவங்க செத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் எல்லாருமே அப்பாவிங்க. என்னமோ அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கொடுமைகள் நடந்துருச்சு. அந்த 2 பேர் அண்ணன் அப்பா பிள்ளைய கொண்டது அங்கே தான் கொண்டாங்க. இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு அங்கே தான் வச்சு இதை பண்ணாங்க. அதனால் தூத்துக்குடியில் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டங்களும் கொடுமைகளும் அந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மக்கள்லாம் வந்து பாவம் தான். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் மெதுவாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இந்த சட்டசபையில் இந்த மாதிரி காமெடி பண்ணுறவங்க இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு இப்படி தெரியும். பட் கொஞ்ச நாள் போக நன்மைகள் பற்றி பேசுகிறதுக்கும் சீரியஸான விஷயங்கள் பேசுகிறதுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வரும் அப்படின்னு ஏடிஎம்கேலையோ டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு இதுக்கெல்லாம் வித்தியாசமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேல இவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அங்கே போய் துர்கா அம்மா என்ன பண்ணுவாங்க, போய் அபிஷேகம் பண்ணுறது என்ன, பல கோயில்களுக்கு டொனேட் பண்ணுறது என்ன, விழுந்து சாமியை கும்பிட்றது என்னன்னு அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடக்கும். இவங்க கடவுள் இல்லை அப்படி வெளியில் வந்தோடனே அப்படியே தொடச்சிக்கிட்டு வெளியில் வருவார், அதை செய்வார். இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பரிகாரம் பண்ணுறாங்க. இவர் செய்கிறத வந்து பரிகாரம் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறது, அதை வந்து ஸ்டாப் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்டைலில் போவாங்க. இதை ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மகாமகம் குளத்தில் எவ்வளோ பேர் விழுந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பிரச்சனையாச்சு. அவங்க ஒரு பக்கம் பண்ணாங்க. எல்லாமே இதெல்லாம் தப்பு தான். மக்கள் செய்கிற தவறு தான் ஒரு இடத்துல மக்கள். அதனால் மக்கள் ஓரளவுக்கு பணத்தை நம்பி போகாமல் பணம் வாங்காமல் பணத்தை பெறாமல் மக்கள் வந்து ஒரு நல்லாட்சியை எடுத்திருக்காங்கன்னு நம்புகிறோம் நம்ம. இப்போ இது வந்து இன்னும் என்னோட கடைசி கொஸ்டினுங்க சார். காமனா மக்களுக்காக கேட்குறேன். மக்கள் தெருவோரமாக ஒரு கட்சி தலைவர் போனால், உதாரணத்துக்கே சொல்கிறேனே, திமுக தொண்டர்கள் உதயநிதி அவர்கள் போகிற பக்கம் எல்லா பக்கமும் பாவம் ரோட்டில் அலைஞ்சு திரிஞ்சு அன்னைக்கு அவங்க குடும்பத்திலாம் விட்டுட்டு இருந்ததை பார்த்தேன். போலீஸ்க்கு வெளியில், ஸ்டேஷனுக்கு வெளியில் அத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்க. நிறைய கஷ்டப்பட்டவங்களாம் நான் பார்த்தேன் அந்த இடத்துல பேட்டிகள்லாம். ஆனால் அவர் வெளியில் வந்தார், நீட்டாக விமான நிலையம் வந்து ஏர்போர்ட்டில் இங்கே வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார். நைட்டு வந்து வாழ்த்துக்கள்லாம் அவங்க வீட்டில் வாங்கிட்டார்.
எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் இருந்து, அதாவது விமானத்தில் வந்து வாங்கவே முடியாத காசு இருக்குது? எத்தனை பேருக்கு விமான நிலையத்தில் ஏறவே முடியாத தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க சொகுசாக வந்து இறங்கி சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இவங்க பயன்படுத்துகிற காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹம்மர் கார், இந்த மாதிரி பெரிய ரக கார்கள். எங்கே போகலான்னு வெளிநாட்டு வாழ்க்கை, பசங்கள்லாம் வெளிநாட்டில் படிக்கிறது. அப்போ தொண்டை இப்படியே தான் இருக்கணுமா? அப்படி கிடையாது. அதாவது யார் புத்திசாலியோ, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா யார் புத்திசாலியோ அவங்க இந்த உலகத்தில் வந்து பெரிய அளவுக்கு ப்ராஸ்பர் ஆவாங்க. ஓகே, தொண்டர்கள் வந்து புத்திசாலித்தனமாக அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் தொழிலை செஞ்சுக்கிட்டு, ஓகே, இந்த மாதிரி தலைவன் அது இதுன்னு பின்னாடி போகாமல், ஓகே, அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, இல்லை கட்சியிலேயாவது அட்லீஸ்ட் கட்சியில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி வேணும் அப்படின்னு அந்த கோலை வச்சுக்கிட்டு போனாங்கன்னா பெருசாக வர முடியும். ஏன்னா இவங்களுக்கு கோல் இருக்குது. இவருக்கு வந்து நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், முதலமைச்சர் ஆகணுன்ற கோல் இருக்குது. தொண்டருக்கு அந்த கோல் இருக்கா? தொண்டர் கோல்லாம் கிடையாது. தொண்டர் கோஷம் போடணும், அவ்வளோதான். அதாவது அவங்களுக்கு வந்து இவங்க வந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. அது வந்து அது தூய அன்பு தான். அதில் திமுக தொண்டராக இருக்கட்டும், அதிமுக தொண்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், அவங்கள மதிக்கிறேன். ஆனால் அந்த எண்ணங்களெல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க பொதுவான மக்களுக்கு உண்டான மனிதர்களாக அவங்க ஆகணும். மக்களுக்கு உண்டான மனிதரா. ஓகே, நாளைக்கு வந்து ஒரு அம்மா உளுந்து பரண்டு ஐயோ ஓஜோ உதயநிதி ஸ்டாலினை வந்து இது பண்ணிட்டா, கைது பண்ணால் அழுவுது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து அவங்க பேரம்பேத்திக்காக இப்படி ஏதாவது அழுதுருக்குமா? இல்லை அவங்க பிள்ளைங்களுக்காக செஞ்சுருக்குமா? இல்லை அவங்க தெருவில் உள்ளவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு இல்லை கஷ்டப்படுறாங்கன்னு ஏதாவது உருண்டுக்குமா? அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அவங்க நல்லா இருந்தால் ஊரே நல்லா இருக்கும்னு நம்புகிறாங்க. நம்பிட்டு இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இதெல்லாம் வந்து இன்னும் கன்சிடர் பண்ணாதீங்க. மெதுவாக காலம் மாறும். அதனால் ஒரேடியாக மாறணும்னு எதிர்பார்க்காதீங்க, மெதுவாக மாறும். சரிங்க சார், மெதுவாகவே மாறட்டும். நான் கேட்குறது, வைகோ கட்சியில் இருக்கிற ரெண்டு எம்எல்ஏ கண்ணுன்னு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்த்து திமுக வசம் போயிட்டாங்க. நாங்கள் ஏன் விலகணும் அப்படின்ட்டாங்க. அவர் என்னடானா ஒரு புக்கார் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்னடானா மேடையில் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு, ஜாலியாக இருக்காரு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குதா இங்கே? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு இல்லை, ஒன்றுமே கிடையாது. அவன் சும்மா அப்பாவும் பிள்ளையும் இருக்காங்க, அவ்வளோதான். நான் இந்த சங்கரங்கோயில் வழியாக ஒரு தடவை போன தடவை கூட நான் சொன்னேன், போயிட்டு இருந்தோம், குற்றாலம் போகிறதுக்கு போயிட்டு இருந்தோம். பார்த்தா யாரோ உட்காந்துருந்தாங்க. பார்த்தா வைகோ உட்காந்துருந்தாரு. ஒரு நேரத்தில் எப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இவர். போனாலே அந்த ஒரு கம்பீரம் இருக்கும், இவரோட பேச்சு அது இதுன்னு. எல்லாருமே இன்னைக்கு சீமான்லாம் என்ன பேசினார்? சீமான்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர் கூட கம்பேர் பண்ணா, வைகோ கம்பேர் பண்ணா, அவ்வளோ சூப்பராக பேசுவாப்புல, அவ்வளோ பிரமாதமாக பேசுவாப்புல. இன்னைக்கு வந்து ஆளே இல்லை. 2 பேரும் 3 பேரும் அந்த சாமியான என்னங்க அப்படின்னா, இல்லை வைகோ வந்திருக்காரு. போலீஸ் மட்டும் அதிகமாக இருந்தாங்க. அது எதுக்கு இருந்தாங்கன்னு தெரியல. போலீஸ் வந்து ஒரு 15-20 போலீஸ் இருக்கும், ஒரு 4 தொண்டர்கள் இருந்தாங்க. ஒரு கட்சியை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மக்கள் மனசில் நினச்சி நிற்கலை அப்படின்னா கீழே விழுவோம் அப்படிங்கிறத எதார்த்தம். இன்னைக்கு காமராஜர் ஒன்றுமே சம்பாரிச்சிட்டு போகல. இன்னைக்கு அவரோட பெயரும் ஒரு பெயரில் திட்டங்களும் நின்று வாழுது அப்படின்னா அதுக்கான காரணம் அவரோட எளிமையும் அவரோட நேர்மையும் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? ஆமாம், ஏன்னா அன்னைக்கு புகழ மாட்டாங்க யாருமே. அன்னைக்கு வந்து இல்லை, கஷ்டம்தான். அவர் இருந்தாலும் வாழ்ந்தார், மறைந்தாலும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனா இருக்கும் போதெல்லாம் கஷ்டம் தானே பட்டாரு. இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா, அது ஒரு ஆனந்தமா மக்களுக்காக கஷ்டப்பட்டார். ஆமா, அப்படி சொல்லலாம். மற்றபடி இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க கூட வந்து நியாயமாக சொல்லப்போனால் அவரெல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது. சும்மா கம்பேர் பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லாமையே தான் போகிறாங்க ஒவ்வொருத்தவங்க. அதனால் அதெல்லாம் வேஸ்ட்டு. இனிமேல் மக்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி கேலி கூத்துக்கள்லாம் பார்த்து திருந்துட்டு. அரசியல் அறிவு நிறையா நம்ம பார்த்துருப்போம், நிறையா விஷயங்கள் எடுத்திருப்போம். உங்களுக்கான கருத்து அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா கமெண்ட்டில் சொல்லலாம். நாகரிகமான கருத்துக்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும். நன்றி.